ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக 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 முக்கியமான ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் ரிஷப ராசிக்கும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பலன்களையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேறணும்னு நம்ம நினைக்கிறது கரெக்டு. ஆனால் அந்த முன்னேறுவதற்கான ஹார்ட் ஒர்க் போடுறோமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் அது போடாமல் இருக்கிறோம். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் போடணும். அப்படி நாம் போட்டால் தான் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும். அதே போல் சில பேர் ஹார்ட் ஒர்க் போட்டு கூட பலன் கிடைக்காம இருக்கும். அப்படி பலன் கிடைக்காம இருக்க காரணம் என்னென்னா, ஏதாவது கிரகங்களுடைய சாபமாக இருக்கும். அந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்க ரொம்பவே ஸ்பெஷலான நாட்கள் வரும்போது ஸ்பெஷல் பூஜையை செய்ய வேண்டும். நம்மளுக்கு நிறைய ஸ்பெஷல் காட்கள் இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா விநாயகரை சொல்லலாம். விநாயகரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. மேக்சிமம் எல்லாருக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த சிறப்பான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தியை சொல்லலாம். இப்போ சித்திரை மாதம் தமிழ் மாதத்தில் நடக்குது. ஆக்சுவலி இப்போ மே மாதமும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஆண்டுடைய 4 மாதம் சூப்பராக கடந்திருப்போம் எல்லாருமேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இப்போ 5வது மாதமும் அதே போல் சூப்பராக கடக்கிறதுக்கு விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி வரப்போகுது. அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரப்போகுது. இந்த சதுர்த்தியில் இதை நீங்கள் செய்தீங்கன்னா அதிகமான பலன் உங்கள் ராசிக்கு உண்டாகும். எதை செய்தால் அதிகமான பலன் உண்டாகும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதை செய்து பயன் பெறுங்க. சரி, வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு 100% இந்த மாதிரி பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. நீங்கள் கேட்கலாம், டெய்லியுமே இறை வழிபாடு மேற்கொள்கிறோமே அது நல்லதான்ட்டு. அது நல்லது தான். அதனால் உடலும் மனமும் எப்போதும் உற்சாகத்தோடு ஆரோக்கியமாக இருக்கும். அதோடு நமது கலாச்சாரத்தில் இறைவனை வழிபட்டு நன்மைகள் பலவற்றை பெறுவதற்கு ஏராள முறைகள் இருக்குது. அதில் நம்ம விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமாக விநாயகர் இருக்கிறாரு. அவரை சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தில் இப்படி வழிபட்டால் இத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பது சொல்லப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சிறப்புகளை கொண்ட தினம் சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு 4வது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் சித்திரை தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினம். ஆக்சுவலி விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்குரிய மிக சிறந்த தினங்களில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி தினமும் ஒன்று. இந்த தினத்தில் விநாயகர் பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் கிடைக்க பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. சித்திரையில் தேய்பிரை சதுர்த்தி வரக்கூடிய அந்த மே 5 அன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயகர் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவில் இல்லைனா சன்னதிக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பசும்பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொள்ளணும். அதோடு விநாயகரை வழிபாடு செய்யணும். வழிபாடெல்லாம் முடித்து ஆலயத்தை 8 முறை வணங்க வேண்டும். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு உபவேசம் இருந்தீங்கன்னா முடித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சித்திரை மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும். தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கோ. நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்பட்டவங்க நோய்கள் நீங்கி பூரண உடல்நலம் பெறுவீங்க. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த மாதிரி பல தடைகள் நீங்கி அதிர்ஷ்டமானது ஏற்படும். அதுக்கு இந்த சித்திரை மாத தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் இதையெல்லாம் செய்தாவே போதும். ஸோ நிச்சயம் நல்லது நடக்கும். இப்பேற்பட்ட இந்த மே 5க்கு பிறகு ரிஷப ராசிக்கு நினைத்தது நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே 5க்கு பிறகு பொற்காலமாக இருக்கும். அதோடு நினைத்தது நடக்கும்.
பல்வகையில் சாதகமாக உங்களுக்கு சூழ்நிலை இருக்கோ, உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே 5 பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கு. மெயினாக பணவரவு, பொருளாதாரம், வேலை, அதிர்ஷ்டம் என்று யோகமான காலமாக இருக்க போது. இருந்தாலும் 1-2 விஷயங்களில் மட்டும் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருப்பது அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு மேலே 5 குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம், பொதுவாக இந்த விஷயங்கள் என்னவெல்லாம் நடக்கும், எதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத விரிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். விரிவாக அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூரியன் பயிற்சி முதல்ல அலைச்சலும் பின்னர் ஆளுமையும் கொடுக்குற மாதிரி இருக்க போகுது. செகண்ட், புதன் பயிற்சி பெரிய யோகத்தை தரப்போகுது. தேர்டு, சுக்கிர பயிற்சி அதிர்ஷ்டம், பணவரவை கொண்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு, குரு பயிற்சி பணவரவு, சுப காரியங்கள் நடக்க செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் செவ்வாய் பயிற்சி செலவு, அலைச்சல், கணவரோடு கருத்து வேறுபாடை உருவாக்கும். அப்புறம் சனி பயிற்சி நல்ல லாபம், தொழில் வளர்ச்சியை உண்டாக்கும். அப்புறம் ராகு பயிற்சி வேலை, தொழில் வளர்ச்சி, ஆதாயம், திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்புறம் கேது பயிற்சி நடுநிலையான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிரக பயிற்சிகள் இப்படி தான் பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் தயாராக இருக்கணும் என்பது தான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 5க்கு பிறகு முழுவதுமே மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதுவும் 2வது பாதிக்கு பிறகு ஆளுமை, செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் சொல்வதை பிறர் கேட்பாங்க. நினைத்த காரியங்கள் செய்து முடிக்க முடியும். அதீத ஆற்றலும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். அதோடு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சின்ன சின்ன ஔசூரியங்கள் ஏற்படும். அதோட செலவுகளும் திடீரென அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறது, சின்ன சின்ன ஔசூரியங்கள் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு பொருளாதார ரீதியாக இந்த டைம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கும். திடீர் மாற்றங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். நீண்ட காலமாக வராது என்று நினைத்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது. ஸோ இதெல்லாம் நல்லா பயன்படுத்தி இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறமா வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல பதவியோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம், நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டியது அவசியம். அதுலேயும் சிலதில் கவனமாக இருக்க வேண்டும். மே 5 உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு அபரிவிதமாக இருக்கும் என்பதால் ஆடம்பரமாக செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். விட்டு செலவு செய்வது அவசியம். அதே நேரத்தில் இந்த டைம் முழுவதுமே செவ்வாய் 12வது வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ நிதானமும் பொறுமையும் அவசியம். கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன மாதிரி கவனிக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.